ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து நல்ல மழைங்க காலையிலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளவுடியாகவே இருந்துச்சு. இந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காரமாக சாப்பிட்ணும் போல் இருந்தது. சரி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெளியில் போயிட்டு வாங்க முடியாது இல்லைங்களா. ஸோ வீட்டில் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா டேஸ்டியாக வந்து எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு தக்காளி, காரத்துக்கு ஒரு மிளகாய் எடுத்துக்கிட்டேன், கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டா செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து 2 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். வந்து ரேராக தான் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, அதை வச்சே நம்ம வந்து எக் ரைஸ் செஞ்சுக்கலாம், இப்போ மழையில் போக வேண்டாம் சொல்லிவிட்டு அதுலேருந்து செஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கிட்டு அது ஹீட் ஆனதும் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுக்கிட்டேன், ஒரு பட்டை, ஒரு பே லீஃபு, ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் போட்டுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டு எல்லாத்தையுமே வந்து வதக்கிடுவேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கியாச்சு. ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா எது இருக்கோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். கூடவே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் காரமும் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா காரமாக நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸாக எக் ரைஸான்னு தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம். இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா அது வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சது தான், அதை எப்பவுமே யூஸ் பண்ணிப்போம். அதுவும் நல்லா வந்து கிளறிட்டு சிக்கன் மசாலா வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு. இதை போட்டு நல்லா கிளறிட்டு ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்மெல் வந்து போகும். லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா நாட்டுக்கோழி முட்டை, அந்த 2 முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கிளறி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக வர அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நல்லா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உடச்சி கிளறிக்கலாம், பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணல. அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து வடித்து வச்சிருந்த சாதம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதில் கொட்டி ஒரு கிளறி எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருந்தேன் ரைஸு, அதை வந்து கொட்டி அப்படியே லைட்டாக கிளறி எடுத்துக்கிட்டாச்சு. 2 முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு ரைஸ் போட்டுக்கிட்டாச்சு. அதிகமாக எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு தெரியாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சும்மா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே லைட்டாக கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி எடுத்தாச்சு. நல்லா கலராக செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ரெடி பண்ணி வச்ச 5 நிமிஷத்துல எல்லாமே காலியாகிடும். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சில்லுன்ற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து சூடாக எக் ரைஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் முன்னாடியே சாம்பார் வச்சுருந்தாங்க, நான் வந்து இந்த ரைஸ் செஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ரவுண்டு கட் பண்ணி மேலே தூவிக்கிட்டேன். அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிட எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.